warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إني لم أبعث لعانا وإنما بعثت رحمة صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமா. ஆமீன். நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தை செய்கிறேன். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினத்திலே இந்த உம்மத்து பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும், அவ்வாறு நேசிப்பது இஸ்லாத்திலே ஈமானிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிற கண்ணோட்டத்திலே சில முக்கிய தகவல்களை உங்களுக்கு முன்னால் நினைவூட்டப்பட்டது. இன்றைய தினத்திலே மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி எல்லாம் நேசித்திருக்கிறார்கள் என்கிற முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு அதிகரிப்பதற்கான இன்னொரு தலைப்பு. ஒருவர் நம்மை நேசிக்கின்ற பொழுது அவர் மீது இயற்கையாக அன்பு வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான அன்பை அதிகரிப்பதற்கான ஒரு நல்ல கண்ணோட்டத்தில் தான் இந்த தலைப்பு. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே புகழ்ந்து பேசுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்பட்டவங்க பல்வேறு வசனங்கள், அதிலே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் மக்களுக்கு, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பரவலாக தெரிந்த ஒரு வசனம், லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இது சுன்னத்துல் ஜமாஅத்தை சார்ந்த பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியும். காரணம் என்னவென்றால், மௌலூது சபையிலே மௌலூதை தொடங்குவதற்கு முன்பாக இந்த வசனங்கள் எல்லாம் ஓதப்படும். ஏன் எல்லாம் ஓதுகிறோம் என்று சொன்னால், மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் புகழ்கிறான் என்பதை சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதைத்தான் நாங்கள் புகழ்கிறோம் கலிநடையில் என்பதை இந்த சமூகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா, ஹதீஸ்ல ஆதாரம் கேட்கறாங்க இல்லையா? மௌலூது தொடங்கும் போதே குர்ஆன் ஆதாரம் வச்சுதான் தொடங்குறோம். குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம மௌலூதை எப்படிதான் தொடங்குவோம்? குர்ஆன் ஆதாரத்தை வச்சுட்டு தான் நம்ம மௌலூதை தொடங்குவோம். அல்லாஹ் நபியை புகழ்ந்திருக்கிறான், எப்படி புகழ்கிறான் பாருங்கள் என்ற ஆதாரத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய ஆரம்பிப்போம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ ஆரம்பிப்போம். இது ஒரு கண்ணோட்டம். இங்கே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அல்லாஹ் நபியை பற்றி என்ன சொல்கிறான்? லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும், உங்கள் இடத்திலே உங்கள் இடத்திலிருந்தே ஒரு தூதர் வந்திருக்கிறார். இந்த ஆயத்துக்கு பல்வேறு விளக்கத்துக்கு போகல. உங்கள் இடத்திலிருந்து ஒரு தூதர் என்று சொன்னால் மனித உலகத்திலிருந்து ஒரு தூதர்.
லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். இத நீங்க கவனிங்க. அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்க கஷ்டப்பட்டா பெருமான சரதா சரத்துக்கு சிரமமா இருக்குதுங்களா? அல்லாஹ் சொல்றான். ஒரு பிள்ளை கஷ்டப்படும் போது தாய்க்கு அது சிரமம் இருக்காதா? தந்தைக்கு சிரமம் இருக்காதா? என் பிள்ளை கஷ்டப்படுறேன்னு தந்தைக்கு கஷ்டமா இருக்குமே, என் பிள்ளை கஷ்டப்படுறேன்னு தாய்க்கு கஷ்டமா இருக்குமே. இப்ப அல்லாஹ் சொல்கிறான் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். நீங்க ஒரு கஷ்டத்தை சந்திக்கின்ற பொழுது, ஒரு சிரமத்தை சந்திக்கின்ற பொழுது அது நதிக்கு கஷ்டமா இருக்குது. ஹரீஸுன் அலைக்கும் ஹரீஸுன் அலைக்கும், நீங்கள் நேர்வழியில் இருக்க வேண்டும் என்று அந்த மாணவி ஸல்லல்லாஹு பேராமல் போகிறார்கள். நம்ம புள்ள நல்லா இருக்கணும் சொல்லி ஜாக்கிரதை ஆசைப்படுவாங்களா இல்லையா? பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் ஹரீஸுன் அலைக்கும். இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை குறித்து அல்லாஹ் சொல்றான், உங்கள் எல்லாருக்கும் ஹிதாயத்தில் நீங்க இருக்கணும் என்று அவங்க பேராசைப்படுறாங்க. அத்தகைய ஒரு தூதர்கள் எடுத்து வந்திருக்கிறார்கள். பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம். அல்லாஹ் சொல்றான், ஆயத்தை புரிகிறான். பில் மூமினீன ரவுஃபுர் ரஹீம். மூமின்களுக்கு கருணை காட்டக்கூடியவராகவும் மூமின்களுக்கு அருளாகவும் அந்த நபி இருக்கிறார்கள். எவ்வளவு தெளிவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து அல்லாஹ் சொல்கிறான். இந்த உம்மத்தை நபி அவர்கள் அதிகம் அதிகம் நேசிக்கிறார்கள் என்கிற வசனத்தை விட எவ்வளவு தெளிவான வசனம் அது. நம்ம கஷ்டப்பட நபி கஷ்டம், நம்ம நல்ல வழியில வரணும் சொல்லி சில ஆசைப்படுறாங்க. நமக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருணை உள்ளவர்களாகவும் ரஹ்மத்தாக இருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நல்ல விளையிங்க. அதாவது இஸ்லாத்தை ஏற்காத மாற்று மத சகோதரர்கள் நபிசாத காலத்தில் வாழ்ந்தார் இருக்கிறாங்க. அவர்களுக்கு பெருமான சாஸ்திர ரஹ்மத் தான். கியாமத் வரை அத்தனை மனித குலத்துக்கும் நபிகாலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மாத்திரமல்ல, கியாமத் வரை அத்தனை மனித குலத்திற்கும் பெருமான சாஸ்திர ரஹ்மத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன் லில் மூமினீன் சொல்லல. ஞாபகம் وما أرسلناك إلا رحمة للعالمين. ஆலமீன் என்ன? உலகில் உள்ள எல்லோருக்கும் அர்த்தம். வெறும் மூமின்களுக்கு மட்டும் பெருமானார் ரஹ்மத்துன்னு சொல்லல, ஆலமீன்களுக்கு உலகில் உள்ள எல்லோருக்குமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அருளாக ரஹ்மத்தாக நாம் அனுப்பினோம் அல்லாஹ் சொல்றான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில இணைகள் இருப்பாங்க முஸ்லிம்கள். எல்லா காலத்திலும் உண்டு. இஸ்லாத்துக்கு துரோகம் பண்றது, இஸ்லாத்தை அடிக்கிறது, பிடிக்கிறது, மூமின்களை எதையாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது, அவங்க வாழ்க்கையில ஒரு தலையிடுறது, இது எல்லா காலத்திலும் உண்டு. சராசரி உண்டு. அப்ப சஹாபாக்கள் கொந்தளிச்சு போய் ஏன்னா வாழத்துக்கு விட மாட்டேங்காங்க, வணங்குவதற்கு விட மாட்டேங்காங்க. நபிசாத காலகட்டத்தில் கூட்டம் இருக்கதான் இருந்துச்சு. அப்ப சஹாபாக்கள் வேதனையில வந்து நபி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உக்குவால முஷ்ரிக்கீன் அப்படின்னா, இந்த இணை கற்பிப்பாளருக்கு எதிராக அல்லாஹ்ட்ட நீங்க துஆ செய்யுங்க. நீங்க துஆ செஞ்சா அல்லாஹ் எதிராக தானே செய்வான். ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, அல்லாஹ் வணங்கப்பட மாட்டாங்க, அவங்க நிம்மதியா வாழ மாட்டாங்க, எப்பொழுதுமே சண்டைக்கு இருந்துட்டே இருக்கிறாங்க. உக்குவால முஷ்ரிக்கீன்களுக்கு எதிராக நபியே நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கவனியுங்கள், இன்னீல உக்குவாக்கு லஹானன், நான் சபிப்பதற்காக தூதராக அனுப்பப்படலை. எல்லாத்துக்கும் சாபத்தை கேட்டு தூதராக அனுப்பப்படல. வைத்தமா புகைக்கு ரஹ்மத்த, நான் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாகவே அனுப்பப்பட்டேன். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. முஸ்லிம்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கன்னு சஹாபாக்கள் வந்து நிக்கிறாங்க. முஸ்லிம்கள் எல்லா மக்களுக்கும் எதிராக அர்த்தம் இல்லை. யாரெல்லாம் இஸ்லாத்தை அழிக்க துணிச்சாங்களோ, யாரெல்லாம் மூமின்களுக்கு தொந்தரவு பண்ணாங்களோ, யாரெல்லாம் வணக்கம் சுதந்திரத்துக்கு எதிராக தடையாக இருந்தார்களோ, அந்த மாதிரி இந்த கொல்ல பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. பொதுவா கொல்ல பண்ணா அவனுக்கு எதிராக கையெழுத்தும் அல்ல கையெழுத்தும், இதான் யதார்த்தம் தானே உலகத்துல. அதுதான் சஹாபாக்கள் நபி செய்ய சொன்னாங்க, உதுவான முஸ்லிமீன். அப்ப நபி சொன்ன பதில் என்ன கேட்டா, அப்படியே நான் கையெழுத்தேன், நான் சபிப்பதற்காக தூதராக அனுப்பப்படவில்லையே, இன்னமா புகைக்கு ரஹ்மத்தன், நான் ரஹ்மத்தாக அல்லாம அனுப்பப்பட்டிருக்கிறேன் அப்படி சலா சொல்றாங்கன்னா, மூமின்களுக்கு மாத்திரம் ரஹ்மத்தா? மூமின்களுக்கு மட்டுமே பெருமானார் சான்று வெளிப்படுத்தினாங்களா? கிடையாதுங்க. மூமினா இருந்தாலும் காபிரா இருந்தாலும் எல்லாருமே யாருடைய உம்மத்து?
நபிசாரத்துடைய உம்மத். நபியை ஏற்றாலும் சரி ஏற்றுக்கொள்ளாட்டாலும் சரி. நபிசாரத்துடைய உம்மத் ரெண்டு வகையா இருக்குங்க. ஒரு உம்மத்துல் இஜாபா, இன்னொரு உம்மத்துல் தஅவா. ரெண்டு வகையா நபியுடைய உம்மத்தை ரெண்டா பிரிச்சிடலாம். ஒன்று உம்மத்துல் இஜாபா. உம்மத்துல் இஜாபா என்ன? பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமின் பக்கம் அழைத்தாரா இல்லையா? அந்த அழைப்புக்கு பதிலளித்த உம்மத். அந்த அழைப்புக்கு பதிலளித்த உம்மத் அப்படின்னா யாரு? முஃமின்கள். நபியினுடைய அழைப்புக்கு பதில் கொடுத்தனமா இல்லையா? அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் பதில் கொடுத்தனமா இல்லையா? இந்த உம்மத்துக்கு பேர் உம்மத்துல் இஜாபா. நபியினுடைய அழைப்புக்கு பதிலளித்த சமூகம். இன்னொரு உம்மத் இருக்கு, நபியுடைய உம்மத்து தான், உம்மத்து தஅவா. உம்மத்து தஅவத்துனா என்ன? நபியினுடைய தஅவத்துக்கு அழைப்பு பணி அது போய் சேர்ந்த உம்மத்து. அதாவது அவங்க தஅவத்து நபியான செய்திக்கு கிடைச்சிருச்சு, ஏத்துக்கல. உலகில் வாழ எல்லா மக்களுக்குமே முகமது ஸல்லல்லாஹு ஒரு தூதர் இருக்காங்க தெரியவே செய்யும். தஅவத்துமே கிடைச்சிருச்சு, நபியினுடைய அழைப்புமே கிடைச்சிருச்சு. அவங்க இறை தூதர் தான், அழைப்புமே கிடைச்சிருச்சு. ஏத்துக்கிறது ஏன் அவங்க விருப்பம். அந்த அழைப்புமே கிடைச்சிட்டா இல்லையா? அந்த அழைப்பு கிடைத்த உம்மத் ரெண்டா பிரிச்சாச்சு. ஒரு அழைப்புக்கு பதிலளித்த உம்மத்து, இன்னொரு அழைப்பு போய் சேர்ந்த உம்மத்து. இந்த அழைப்பு போய் சேர்ந்த உம்மத்து சொல்றவா இல்லையா? அவங்க யார சொல்றோம்? நபியவர்களை ஈமான் கொள்ளாதவங்க. சொல்ல புரிஞ்சுங்களா? இரண்டுக்குமே யாருதான் நபி? பெருமான தான். எல்லோரும் நபி உம்மத்து தான். ஏற்றுக்கொண்டவங்க மூமின்களோ ஏற்றுக்கொள்ளாதவங்க காஃபிர்களோ அவ்வளவுதான். அந்த காஃபிர் வார்த்தைக்கு கற்பனை பண்ணிருக்கிறானோ அது என்ன அர்த்தம் நம்மளாம் கேட்கணும். நபியை நிராகரித்தவர்கள் இறைவனை நிராகரித்தவர்கள் காஃபிர்கள். நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின்கள். இவ்வளவு வித்தியாசம். இதுல மற்ற எந்த கருத்து கிடையாது. சரி, பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும் அன்பு காட்டான். அதான் விஷயம். தன்னுடைய உம்மத்து அனைவருக்கும் அன்பு வெளிப்படுத்தினாங்க. ஒரு சமயம் ஸல்லல்லாஹு காலகட்டத்தில் ஒரு கூட்டம் அவங்களும் இஸ்லாத்துக்கு எதிராகவே செயல்பட்டாங்க. இஸ்லாத்தை விரோத போக்கோடு நடந்து கொண்டாங்க. அப்ப துஃபைல் என்கிற ஒரு சஹாபி, அவர் தௌஸ் வம்சத்தை சார்ந்தவர். நீ எல்லாத்துக்கும் பிரபலமான சஹாபிங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சஹாபி. அவர் தௌஸ் வம்சத்தை சார்ந்தவர் தான். அந்த சஹாபி தெரிஞ்சதுக்காக சொல்றேன். துஃபைல் இப்னு அம்ர் என்கிற ஒரு சஹாபி, அவர் தௌஸ் வம்சத்தை சார்ந்தவர். அவர்களும் அவருடைய தோழர்கள் எல்லோருமே அந்த தௌஸ் கூட்டத்துக்கு போறாங்க. இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாங்க இல்லையா? அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி எடுத்து சொல்றாங்க. நீங்க இஸ்லாம் தப்பா புரியுங்க, இஸ்லாமை எதிராக எடுத்து சொல்றாங்க. அவங்க விரோத போக்கு சரியாக. அப்ப அந்த சஹாபாக்கள் துஃபைல் இப்னு அம்ர் அவங்களுடைய தோழர்கள் எல்லோருக்கும் நபிசாசம் பண்றாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இன்ன தௌஸன் கத் அஸத்து வ அபத். இந்த தௌஸ் கூட்டத்தார் இருக்காங்களே, இன்னும் அவங்க மாறு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு எதிரான அந்த விரோத போக்கு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஃபதுல்லாஹ் அலைஹா, அவங்களுக்கு எதிராக அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செஞ்சிருங்க. ஏன்னா அவங்க விரோத போக்கு இருந்துட்டு இருக்காங்க. இஸ்லாத்தை அழிக்க துடிக்கிறாங்க. இஸ்லாத்தை எடுத்து சொன்னா கேட்கறது இல்லை. நம்மளை அழைக்கணும் துடிக்கிறாங்க. நீங்க அல்லாஹ்ட்ட அவங்களுக்கு எதிராக பத்துவா செஞ்சிருக்க, பிரார்த்தனை செஞ்சிருக்க, எதிரான ஒரு துவா செய்யுங்க என்று சொன்ன உடனே இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சஹாபி யாரு கேட்டா தௌஸ் வம்சத்தை சேர்ந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஃபரஃபஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதைஹி, நபி அவர்கள் தன் இரண்டு கரங்களை உயர்த்தினார்கள். அந்த மக்கள் எதுக்காக துவா செய்ய சொல்றாங்க? தௌஸ் வம்சம் அழியணும், துவா செய்யுங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு கையை உயர்த்துறாங்களா? இதை பார்த்து ஹதீஸ் அறிவிக்கிறது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, ஃபகுல்து ஹலகத்து தௌசுன், நபி கையை உயர்த்திட்டாங்க, தௌஸ் கூட்டம் நாசமா போக போகுது, அழிஞ்சு போக போகுது அப்படின்னு நான் சொல்றேன். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சபையில இருக்கவங்க சொல்றாங்க, எதிராக துவா செய்ய கையை என்ன நினைப்போம்? அழிவு துவா செய்யுங்க, உடனே கையெழுந்தோம், கையை தூக்கிட்டோம், பார்க்க நினைப்பாங்க அழிவுக்கு துவா செய்ய போறாங்க. அப்படிதானே? நபிக்கு அழிவுக்கு துவா செஞ்சு என்ன அழிஞ்சு போவாங்க இல்லையா? அதைத்தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, வகுல்து ஹலகத்து தௌசுன், தௌஸ் சமூகம் நாசமா போக போகுது அப்படின்னு நான் சொன்னேன்.
ஆனா பெருமானார் சாதை எப்படி துவா செஞ்சாங்கன்னா அழிவை கேட்டு துவா செய்யல. அல்லாஹும்ம ஹதி தௌஸா, அல்லாஹும்ம ஹதி தௌஸா, யாரா தௌஸ் சமூகத்திற்கு நேர்வழியை கொடு, ஹிதாயத்தை கொடு துவா செஞ்சாங்க. துவா பண்ணீங்களா? இஸ்லாத்தை அழிப்பதற்கு துடிக்கிறாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுறாங்க, மூமின்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. அந்த சமூகம் வந்து இஸ்லாத்தை பத்தி எடுத்து வைத்தாலும் அது சரியா புரிந்து கொண்டது இல்ல. அழிவை கேட்டு துவா செய்ய கேட்டு சஹாபாக்கள் வந்து நிற்கும் போது யா அல்லாஹ் கை உயர்த்தி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் அந்த தௌஸ் கூட்டத்திற்கு நீ ஹிதாயத்தை கொண்டு துவா செய்யறாங்க அப்படின்னா இந்த சமூகத்தை, இந்த உம்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறார். அசுரத் ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இன்னும் பல்வேறு நூல்களில் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் யமாமா ஒரு நாடு, அந்த நாட்டினுடைய மன்னர் பேர் சுமாமத் இப்னு உசால். அந்த மன்னர் பேர் யமாமா என்ற நாட்டினுடைய மன்னர் சுமாமா. அவர் வந்து இஸ்லாத்தின் மீது விரோத போக்கு கொண்டவர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது விரோத போக்கு கொண்டவர், இஸ்லாத்துக்கு எதிராகவே களப்பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு நாட்டினுடைய மன்னர். அப்ப இது என்ன ஏற்படுத்தும்? ஒரு சமூகத்துக்கு மத்தியில அழிவையும் பிளவையும் ஏற்படுத்துமா இல்லையா? இப்ப அதை அடக்கித்தான் ஒரு இடத்துல ஒரு சமூகத்தை வந்து குறி வச்சு அவங்க அழிக்கணும் பிரச்சாரம் பண்ணும்போது அதை எதிர்த்து கலந்துறணுமா இல்லையா? அதுதான் மனித தன்மை. இப்ப பெருமானார் சார் என்ன பண்றாங்க, இது சரியான போக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க கைது செய்யறதுக்கு ஒரு குழு அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப அந்த குழு போகிறது, யமாமாவினுடைய மன்னர் சுமாமா கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு மதீனாவுக்கு கொண்டு வரப்படுகிறார். மஸ்ஜித் நபவியில அவர் கட்டி வைக்கப்படுகிறார். கட்டி வைத்தார். கட்டி வச்ச உடனே முதல் நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மன்னருக்கு வருகிறார். மஹிந்தக யா சுமாமா அப்படின்னு கேட்கிறார். சுமாமாவே, உங்களிடத்தில் என்னை பற்றி என்ன அபிப்பிராயம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னா. இறுதி தூதர், எல்லா மனித குலத்திற்கும் தலைவர், எல்லா நன்மார்களுக்கும் தலைவர், அல்லாஹ்வுடைய நேசர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுமாமாவை கேள்வி கேட்கிறார்கள். மஹிந்தக யா சுமாமா, சுமாமா அவர்களே உங்களிடத்தில் என்னை பற்றி என்ன அபிப்பிராயம்? அப்ப அவர் உடனே சொல்றாரு, இப்னி கைரும் யா முஹம்மது, முஹம்மது அவர்களே என்னிடத்தில் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த தத்துல் நீ தத்துல் தாதமி ஒயின் துன்இம் துன்இம் அலா ஷாகிரி ஒயின் குந்த துரீதி மால ஃபஸல்லின் ஹுமாசித. முஹம்மது அவர்களே, நீங்கள் எனக்கு மரண தண்டனை வழங்கினால் அதற்கு தகுதியான ஒருவருக்கு தான் மரண தண்டனை தர போறீங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு இஸ்லாத்தை பத்தி தப்பா பேசியிருக்கிறேன், அழிவை பத்தி பேசியிருக்கிறேன், பொதுமக்களுக்கு மத்தியில ஒரு பிளவை ஏற்படுத்ததான் நான் பேசியிருக்கிறேன். அவன் மரண தண்டனை கொடுத்த அளவுக்கு தகுதியானதான். ஒயின் துன்னின் துணிமலா சாப்பி, அதே நேரத்தில் நீங்க எனக்கு மரண தண்டனை கொடுக்காம என்னை மன்னிச்சு எனக்கு நீங்க உபகாரம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நன்றி உள்ளவனுக்கு நீங்க உபகாரம் செய்யதான் ஆகுவீர்கள், நான் நன்றியோட இருப்பேன். மூணாவது சொல்றாரு அந்த சுமாமா, என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல எனக்கு விடுதலைக்கு நான் ஏதாவது பணம் தரணும் அப்படின்னு நீங்க நாடுறீங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேண்டுமானாலும் கேளுங்க, நான் அதை தருவதற்கு தயாராக இருக்கிறேன். ஏன்னா அவர் வெளியே வந்தாரு, எவ்வளவு வேணா கொடுக்க முடியும். விடுதலைக்கு பணத்தை கொடுத்து ஃபைன் பண்ணுவாங்க இல்லையா, பணத்தை வெளியே பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளவுனா பணம் கேளுங்க விடுதலைக்கு, நான் பணத்தை தரேன் அப்படின்னாரு. பெருமானார் சாசனம் எதுவும் பேசல போயிட்டாங்க. இரண்டாவது நாள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே சுமாமாவிடம் வருகிறார். மஹிந்தக யா சுமாமா, அதே கேள்விதான். இப்ப அவருடைய பதில் எப்படி தெரியுமா? ரெண்டாவது நாள் பதில பாருங்க. முதல் நாள் பதில் நீட்டமா உணர்ந்தா என்ன சொன்னாரு? இன் தத்துக்குள் நீ தத்துக்குள் ராதமின் ஒயின் துன்இம் துன்இம் அலா ஷாகிரி ஒயின் குந்த துயிது மால ஃபஸல் மின்ஹு மாசியத. இவ்வளவு ஆழமா சொன்னாரா? இரண்டாவது நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுமாமாவிடம் அதே கேள்வி கேட்கிறாங்க, என்னை பற்றி ஒரு இடத்தில் என்ன அபிப்பிராயம்? அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் துணையும் அலா ஷாகிரி. அவ்வளவுதான் பதில். நீங்கள் எனக்கு உபகாரம் செய்தால் நன்றி உள்ளவனுக்கு உபகாரம் செய்ததாக ஆகும். அவர் தெரிஞ்சுக்கிட்டார். சார் எதுவும் பேசல. மூணாவது நாள்
அதே மாதிரி வராங்க, அதே கேள்வி கேட்கிறாங்க. மூணாவது நாள் இன்னும் பதில் சுருக்கிடுச்சு. என்ன சொல்லாரு தெரியுமா? இல்ல என்னிடத்துல நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா நீதி பேசல, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னா அதுதான் அப்படின்னு பதில் நிப்பாடி நீதி பேசல. இங்க ஹதீஸ்களை மறுவர்கள் விளக்கம் தருவார்கள். என்ன விளக்கம் தெரியுமா? முதல் நாள் அவர் கைது செய்யப்பட்டு வந்தாரா இல்லையா, அவர் என்ன அச்சத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இஸ்லாத்தை பத்தி தப்பா பேசியிருக்கிறார், முஸ்லிம்களை கொள்ளணும் என்று பேசியிருக்கிறார், இஸ்லாத்துடைய அழிவு பற்றி பேசியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்துற அவருடைய பேச்சு அமைஞ்சிருக்கு. அவன் இதுக்கு என்ன தண்டனை கொடுப்பான்? மரண தண்டனை. இப்போ பெருமான செலவாரி அந்த தண்டனை கொடுத்துருவாங்க ஒரு அச்சம். அதனாலதான் முதல்ல வாயில இருக்குது, நீங்க என்ன கொலை செஞ்சா மரண தண்டனை கொடுத்தா கருதியான தான் கொடுப்பீங்க, இருந்தாலும் என்ன மன்னிச்சு விட்டா நன்றியோட தான் இருப்பேன், இல்ல காசு வாங்கிட்டு ஒழுங்கா கேள்வி தரேன் எதிர்த்து பேசுறாரு. செலவாலை சிறந்தவர்கள் அப்பதான் நேர்காணல் சந்திக்கிறார். அதுக்கு முன்னாடி பொதுவாகவே நபியை தூரமா இருந்து பார்க்கறாங்க பேச எல்லாருமே செல்லலாலை சிறந்தவர்களுக்கு தப்பாக பேசப்படுத்த ஆரம்பிக்கிறாரு, தப்பாக பேசிட்டு இருப்பாங்க. நபியை நெருங்கிட்டான்னு அவன் நபிக்கு வந்து அடிமையில நபியை நெருங்கிட்டா நபிக்கு அடிமை அந்த அளவுக்கு பெருமான செல்லலாசிரியர் வாழ்க்கை பரிசுத்தமானது. இப்ப சுமாமா நபியை நெருங்கிட்டாரு, மசூத் நபவியில கட்டப்பட்டிருக்கிறாரு, பெருமான செல்லாசம் வருகிறார்கள், அவனுடைய நடைமுறையை பார்க்கிறாங்க, அவனுடைய ஒழுக்கத்தை பார்க்கிறாங்க, அவனுடைய தலைமைத்துவத்தை பார்க்கிறாங்க, அவனுடைய பேச்சை பார்க்கிறாங்க, அவனுடைய இறை செய்தியை கேட்கிறாங்க, எப்படி அந்த சமூகத்தை கட்டமைக்கிறாங்க பார்க்கிறாங்க, எப்படி நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறாங்க பார்க்கிறாங்க. என்ன பள்ளிகள் நடக்கும்? பெருமான செல்லாசம் எத்தகைய ஈமான இஸ்லாமிய மக்களுக்கு போதிக்கிறாங்க நம்ம பார்க்கிறாங்க. என்ன கூட பார்க்கிறாங்களா? ரெண்டாவது நாள் அவருக்கு உறுதி வந்துருச்சு, இந்த முகமது நம்ம கொள்ள மாட்டாரு, அதனாலதான் என்ன நீங்க கொலை செஞ்சா அப்படி ரெண்டாவது நாள் சொல்லல, காசு வர மாட்டாரு தெரிஞ்சு போச்சு, ஆனா காசை பத்தி பேசல. அப்ப என்ன பேசுறாரு? உபகாரம் செய்தால் உபகாரம் செய்வாங்க, மன்னிச்சு விடுவாங்க, நம்ம நன்றி இருப்போம், அதை மட்டும் சொல்லுவோம். ரெண்டாவது நாள் சொல்றாரு. மூணாவது நாள் ரொம்ப ரொம்ப உறுதியாகி போச்சு, கண்பாம நமக்கு மன்னிப்பு கிடைச்சிடும். அதனாலதான் நான் என்ன சொன்னது தானே. பதில பாருங்க, ஒரு அதிகாரி இடத்துல பேசும்போது ரொம்ப கெஞ்சனமா இல்லையா? மூணாவது கெஞ்சல பாருங்க, மூணாவது கெஞ்சல் குறைஞ்சு போச்சு. சாதாரண ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்கு ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு மாட்டுகிறார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு கெஞ்சி கெஞ்சணும், எத்தனை முறை கெஞ்சி விட்டு அவங்க அனுப்பி வைப்பாங்க, அதை அனுப்பினா அது கை போடலாம். இது எவ்வளவு பேர் குற்றவாளி, எவ்வளவு பேர் குற்றத்தை செஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு நாள் கெஞ்சி விட்டுருக்கணும். மூணாவது நாள் கெஞ்சவே இல்லை. அவருக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு, இந்த இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கண்டிப்பாக மன்னிப்பு தான் வழங்குவார், நமக்கு கருணை கிடைக்கத்தான் செய்யும், நமக்கு உபகாரம் தான் கிடைக்கும் உறுதியா தெரிஞ்சு போச்சு. ஆனா மூணாவது எதுவுமே பேசல, சொன்னது தானே. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அத்தனைக்கு சுமாமா அருமை தோழர்களே, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் தான். எதுவும் வரல. அந்த நடையை யோசிச்சு பாருங்க. அடுத்த சொல்ல மூமின்களுக்கு மட்டுமே பெருமான சராசரி அன்பா இருந்தாங்க, மூமின்களுக்கு மட்டுமே பெருமான சராசரி அன்பத்தா இருந்தாங்க, மூமின்களுக்கு மட்டுமே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பை மாறி முடிஞ்சாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. ஒட்டுமொத்த சமூகத்துக்கு பெருமான சராசரி அன்பத்தாக அன்பை வெளிப்படுத்துவதாக நேசிக்குள்ளா இருந்தாங்க. இப்ப இந்த சுமாமா இருக்காரு, அவர் பெரிய மன்னருங்க, யமாமா நாட்டு மன்னருங்க. அந்த விடுதலை பார்க்க எத்தனை பேர் அதை தண்டிச்சிருப்பாரு, அவர் அதிகாரத்தில் இருக்கும்போது எத்தனை பேர் தண்டிச்சிருப்பாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு நேரடியாக அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி பள்ளிவாசலுக்கு அருகாமையில் இருந்த ஒரு கிணறு நேரா போறாரு, கிணத்துல போய் குளிக்கிறாரு, குளிச்சுட்டு உடனே பள்ளிவாசலுக்கு வராரு, வந்து நபியை பார்க்கறாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். புரிஞ்சு போச்சுங்க இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டார் என்பதை தாண்டி அடுத்து என்ன நடந்துச்சு அதை நீங்க கவனிக்கணும். அடுத்து என்ன நடக்குதுன்னா அந்த சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி ஆயிட்டாரு. இதுக்கு முன்னாடி சுமாமா பேசுறோம், இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாரு. சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றாங்க, யா முஹம்மது புகழுக்குரியவரே, வல்லாஹி மா கான அல்-அர்தி வஜ்ஹுன் அஃதல இலைய மின் வஜ்ஹிக, அல்லாஹ் மீது சத்தியமாக இந்த பூமியிலேயே எனக்கு மிகவும் பெருமைக்குரிய ஒரு முகம் இருந்தது என்றால் அது உங்கள் முகம் தான். இதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்துல எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்குன்னு சொன்னா அது உங்கள் முகம் மட்டும்தான். ஆனால் ஆனால் இன்றிலிருந்து உலகத்திலே எனக்கு மிக பிடித்தமான முகம் அது உங்கள் முகம் மட்டும்தான்.
தீன் இலைய, ஆனால் இன்றிலிருந்து எனக்கு உலகத்திலேயே மிக பிடித்தமான ஒரு மார்க்கம் இருக்குமையானால் அது நீ கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கம் தான். ஒவ்வாறு மாக்கான பலதின் அவகாத இளைஞரின் பலதிக்க அல்லாஹ் மீது சத்தியமாக இதற்கு முன்பு வரை இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் வெறுப்பிற்குரிய ஒரு ஊர் இருக்குமையானால் அது நீங்கள் வசிக்கின்ற இந்த ஊர் தான். இதுக்கு முன்னாடி வர ஆனால் இன்றிலிருந்து நீங்கள் வசிக்கின்ற இந்த ஊர் தான் உலகத்தில் எனக்கு மிக பிடித்தமான ஊர். எப்படி பார்த்தாரு பெருமான செல்லதாரிசன் அவர்களுடைய அந்த பழக்கத்தை, அவருடைய நேசத்தை, இந்த உம்மத்தை அவர்கள் நேசித்த அந்த தினத்தை, இந்த உம்மத்து தப்பு செய்கின்ற பொழுது மன்னித்து அரவணைத்து வாழக்கூடிய அந்த பக்குவத்தை, இந்த சமூகத்தை எப்படி வழிநடத்துகிறார் என்கிற அந்த தலைமைத்துவத்தை மாணவி செல்லதாக அழைக்க செல்ல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உம்மத்திற்கு எவ்வளவு மென்மையாக எடுத்துக்கொண்டு சேர்ப்பார்கள் என்கிற அந்த விதத்தை அனைத்திவர் பார்த்திருக்கிறார். அடுத்த நிமிடமே இஸ்லாத்தை என்ன மாத்திரமல்ல, நல்ல கவனிங்க, மிகவும் வெறுப்புக்குரியாக வந்தவரே ஒரு 3 நாள்ல மாறாரு. எவ்வளவு ஆச்சரியம்! இதோட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெரிய ஆச்சரியம் இருக்குது. சரிங்களா? 3 நாள் இஸ்லாம் இருந்தார் தெரியுமா? இந்த 3 நாள் மிகப்பெரிய இஸ்லாமிய விரோதம் இருந்தாரு. கைதியத்தானே இருந்தாரு. பள்ளிவாசல் ஊர்ல கட்டப்பட்டு தானே இருந்தாரு. அந்த 3 நாள் அவர்களுடைய மாற்றம் ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணம் கேட்டா, அவர் கைதியாக இருக்கும் போது நபியை பத்தி அவதூறாக, நபியை பத்தி ரொம்ப மோசமாக அவர் தன்னுடைய நாட்டில் பிரச்சாரம் செய்திருந்தார். உலகத்தை பிடிக்காத மோகனாக சொல்றாரு. இப்பதான் பிடித்த மோகன் சொல்றாரு. எப்படி வெறுப்பா இருப்பாரு. அந்த மனிதருக்கு 3 நாள் யார் வீட்டுல இருந்து சாப்பாடு போச்சு அந்த கைதிக்கு அப்படின்னு சொன்னா பெருமான தாச வீட்டுல இருந்து. யார் வீட்டுல இருந்து? மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுல இருந்து தான் அந்த 3 நாள் உணவு. அல்லாஹ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ஹதீஸினுடைய விளக்க உரையிலே வரலாற்று தகவலை பதிவு செய்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம கடுமையா பேசக்கூடியவர், நம்ம அழிக்கணும் ஒழிக்கணும் சொல்லக்கூடியவர், இப்ப அவர் கைது செய்யப்பட்டு கையில கிடைக்கிறார் அப்படின்னு சொன்னா மனசை என்ன செய்வாங்க? யோசிங்க. மனசை என்ன செய்வான்? பெருமாள் சாப்பாடு கொடுத்துறாங்க 3 நாள். அப்ப கண்கூட அவர் அழைத்து பார்க்கிறாரா இல்லையா? அப்ப எவ்வளவு கருணை, எவ்வளவு அன்பு உற்பத்தியமா பெருமாள் இருந்தது. எப்படி இந்த சமூகத்தை வென்றார்கள் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு வெறுப்புக்குரிய சமூகத்தையும் வென்றெடுத்து உயிர் கொடுக்கிற அளவுக்கு நேசர்களாக மாற்றி சென்றார்கள் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் நபிக்காக உயிர் கொடுத்தாங்க இல்லையா? இல்ல இன்னொன்று கவனிங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்தா பெருமாள் ஸல்லல்லாஹு அவ்வளவு அன்பா நடந்தாங்க மாத்திரமல்ல, அவரு சுமாமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு சொந்த நாட்டுக்கு போகணும், சுமாமா யமாமா நாட்டுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி நபிக்கு அனுமதி கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வான உயிர் விரும்புறா, நான் உம்ரா செய்யணும்னு ஆசைப்படுறேன், இப்போ மாதா தாரா, நான் செய்யலாமா என்ன கருதுறீங்க? சிலர் தாராளம் செய்யுங்கன்னா உம்ரா தான் செஞ்சுட்டு போங்க, நாட்டுக்கு போங்க. அவர் உம்ரா செய்ய போறாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு. இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நேரம் மக்காவுக்கு வருகிறார். மக்கால போய் காபத்துல்லா தவாப் செய்யணுமா இல்லையா? காபத்துல்லாவா தவாப் செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க உள்ள மக்காவில் ஒரு ஆளு, ஒரு காபீர், அவர் என்ன பண்றாரு? நேரம் மன்னத்தை வருகிறார். மன்னத்தை வந்து சமூகத்தை நீங்க மதம் மாறிட்டீங்களாமே, எவ்வளவு இருந்தீங்க, நீங்க எல்லாரும் மதம் மாறலாமா அப்படின்னு கேட்ட உடனே சுமாமா சொன்னாங்க, என்ன மதம் மாறிடுறாங்களா? சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே அப்படின்னா, இது தெரியாம இருக்கிறானா இருந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே உலகின் அஸ்லம்து மஅ முஹம்மதின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சத்திய மார்க்கத்தை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்தல. அடுத்த என்ன சொல்றாங்க பாருங்க. சுமாமா ரலியல்லாஹு வலா வல்லாஹி லா யதீகு மினல் யமாமா ஹப்பத் ஹிந்தத்தின் ஹத்தா யதல ஃபீஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் சத்தியமாக எனது நாடு யமாமா நாட்டிலிருந்து இனிமேல் மக்கா வாசிகளாகிய உங்களுக்கு ஒரு கோதுமையின் வித்து கூட வராது. அதாவது உணவு தடை என் நாட்டில் இருந்து உங்களுக்கு என்ன வராது? கோதுமையில ஒரு மணி கூட வராது. தடை செஞ்சுட்டேன் அப்படின்னா நபிசல்லாஹு அனுமதி கொடுத்தா உங்களுக்கு என் நாட்டில் இருந்து ஒரு உணவு வரும், இல்லாட்டா உணவு பொருளாதார தடை தான் அப்படின்ட்டு போயிட்டாரு. இது புகார்ல விடப்பட்ட செய்தி. இந்த செய்திக்கு அதிக விளக்கத்தை அல்லாம இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்று பதிவோட பதிவு செய்யும்போது என்ன சொல்றாங்கன்னா, அவர் போன மாதிரி செஞ்சுட்டாரு. யமாமா நாட்டுக்கு போன உடனே அவர் மன்னர் இல்லாம
யமம நாட்டுக்கு போனவன மக்காவோட காவிரிகளுக்கு தடை போட்டாரு, இந்த நாட்டில் இருந்து அங்க உணவு போகக்கூடாது. இப்போ மக்காவில் உள்ள காவிரிகளுக்கு உணவு பஞ்சம் ஏற்படுது, பொருளாதார நலன் இல்லையா, உணவு பஞ்சம் ஏற்படுது. அங்குள்ள வயோதிகர்கள், அங்குள்ள சிறுவர்கள், அங்குள்ள பெண்கள், அங்குள்ள இளைஞர்கள் எல்லோருக்கும் பட்டியல் உணவு பஞ்சம் ஏற்படுறா, பட்டியல் கஷ்டப்படுறான். அப்ப அந்த குறைஷிகள், மக்கத்து காப்பீர்கள் மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்க தெரியுமா? உங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட, உங்களை ஈமான் கொண்ட, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த சுமாமா என்பவர், யமமா நாட்டு மன்னர் சுமாமா என்பவர், அவர் நாட்டுக்கு போய் எங்களுக்கு உணவு தடை விதித்து விட்டார். நீங்கெல்லாம் உறவை சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அல்லவா? நிறைய பார்த்து சொல்றாங்க மக்கத்து குறைஷிகள், நீங்கள் எல்லாம் உறவை சேர்ந்து வாழ்ந்தவர்கள் அல்லவா? அப்படித்தானே மக்களுக்கு நீங்கள் போதித்தீர்கள். அப்படி போதித்திருக்கின்ற பொழுது இப்போ உங்களை ஈமான் கொண்ட ஒருவர்கள் செஞ்சுட்டாங்களே, எங்களுக்கு உணவு தடை விதிச்சுட்டாங்களே, நாங்கெல்லாம் கஷ்டப்படுறோமே, நீங்க ஏதாவது சொல்லி எங்களுக்கு உணவு தடை நீக்கி விடுங்களேன். யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து குறைஷிகள் கிடைக்கிறாங்க. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே யமமா நாட்டுக்கு தூதர் அனுப்புறாங்க. என்ன அனுப்புறாங்க? அந்த உணவு தடை நீக்குங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க. இப்ப சும்மா என்ன சொல்லிட்டு போனாரு, கட்டி அனுமதி கொடுத்தா தருவேன் அதான் சொல்லிட்டு போனாரு. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிந்துரைக்கு வந்து மாணவி ஸல்லல்லாஹு பரிந்துரை பண்றாங்க. நல்லா கவனிக்கணும், ஸல்லல்லாஹு தடை போடல, தடை போடணும்னு சொல்லவும் இல்லை. சுமாமா அவர்கள், யமாமா நாட்டு மன்னர் சுமாமா அவர்கள் அவங்க வேகத்துல செஞ்சுட்டு போயிட்டாங்க, அப்படி தடை போட்டு போயிட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தகவல் வந்த உடனே அந்த தடையை நீக்கிறாங்க. நீங்க உணவு கொடுத்தாரு, அப்படி செய்யக்கூடாது. இது சம்பவம். இதுல இன்னொரு கவனிங்க, இந்த மக்கத்து குறைஷிகள் நபியாருக்கு கடை எடுத்தாங்களா? இப்படி பண்ணலாமா, இது பண்ணலாமான்ட்டு மக்கள் நபி வரட்டது யாரு? வரட்டது யாரு? அந்த மக்கத்து குறைஷிகள் காட்டுகள் தானே, சொத்தை குவிக்கிறதுனால இல்லையா? கையில காசு இல்லாம அப்படியே பண்ணிவிட்டாங்கல்ல. எல்லாத்தையும் எழுத போடுதல் மக்கள் வந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் வந்தாங்க. இப்போ யாரு கடை எழுதுறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கெல்லாம் பசிப்பட்டியில் நினைக்கிறோம், நீங்க தான் அந்த உணவு கடை நீக்க வேண்டும் சொன்னாங்களா? இப்ப நபி என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாருக்கும் என்ன செய்யலாம்? ஏப்பா எங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க, உங்களுக்கு உணவு தடவை தான் எனக்கு நிப்பீரா, நீங்களே குட்டி போதிக்கங்க, என்கிட்ட வராங்க சொல்லணும் இல்லையா? சொல்லாங்க சொன்னாங்களா? சரி, இன்னொரு விஷயத்தை கவனிக்க, அந்த மக்கத்து காப்பீர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களா இருக்கும் போது நீங்க கவனிச்சிருப்பீங்க, நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் ஊர் நீக்கம் செஞ்சாங்க. எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. அந்த 3 வருடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா ஷிஅப் அபீ தாலிப் என்கிற ஒரு பள்ளத்தாக்குக்கு வாழ்ந்தாங்க. மக்காவுக்கு அவங்களுக்கு வாழ்ந்தாங்க, காட்டுக்கு வாழ்ந்தாங்க. அப்பதான் சொல்லுவாங்க ஊர் நீக்கம். சரி, அந்த ஊர் நீக்கத்துல மக்கத்து காப்பீர்கள் என்ன சட்டம் போட்டாங்க தெரியுமா? இந்த முஸ்லிம்களோடு கொடுக்கல் வாங்கல் வைக்கக்கூடாது, உணவு கொடுக்க கூடாது, உணவு கேட்ட உணவு கொடுக்க கூடாது, விற்பனை பண்ணக்கூடாது, திருமணங்கள் பந்தம் வைக்கக்கூடாது. நிறைய தடவை, ஒரு தடவை உணவு தடை மட்டும் கிடையாது, எல்லா வகையான தடையும் செஞ்சு முஸ்லிம்களை பெருமானார் உட்பட ஊர் கவுண்டர் விட்டாங்க. மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்கள் எங்க போயிருந்தாங்க? ஷிஅப் அபீ தாலிப் இருக்கிற அந்த பள்ளத்தாக்குல போயிருந்தாங்க. வாழ்ந்தாங்க. எத்தனை ஆண்டு காலம்? 3 ஆண்டு காலம். அந்த 3 ஆண்டு காலம் சஹாபாக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? இருக்கிற உணவு தீர்வு வரைக்கும் உணவு இருந்துச்சு, உணவு தீர்வு போய் அவங்க பட்ட கஷ்டம் என்ன? உணவு தடங்க அந்த குறைகள் தான் வந்தாங்க மக்கத்து காப்பீர்கள். அப்ப அந்த நேரத்துல சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தை சஹாபாக்கள் சொல்றாங்க, ஸஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் இஸ்லாத்துடைய தொடக்கத்திலே இஸ்லாத்தை ஏற்ற 7வது நபர் நான். 7 நபர்களில் 7வது நபராக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். அப்படி இஸ்லாத்தை ஏற்று நபியோடு நான் இருக்கின்ற பொழுது நாங்க பட்ட உணவு கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த ஷிஅப் அபீ தாலிப் அந்த பள்ளத்தாக்குல கஷ்டப்பட்டாரா இல்லையா? அது அந்த சாதிரல சொல்றாங்க, மாலனா தஆமுன் இல்லா வரக்குல் ஹுபுலா. அப்பொழுது எங்களுக்கு மரத்தினுடைய இலைகளை தவிர வேற உணவே கிடையாது. சாப்பாடு தீர்ந்து போய் சாப்பாடு வாங்கவும் முடியாது, தடை போட்டுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு எதுதான் உணவா இருந்துச்சு? இந்த மரம் இருக்குதா இல்லையா, இலையை பறித்து அதை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த சஹாபாக்கள். சாதிரல சொல்கிறார்கள், அந்த இலையை சாப்பிட்டனால ஹத்தா யலவு அஹதுனா மா தலவு ஷாத்து,
ஆடு வந்து மலஞ்சலம் கழிக்கும் போது அதை புழுக்க போடுதா இல்லையா, அந்த மாதிரி எங்களுக்கு மலஞ்சலம் வெளியாச்சுங்கிறாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்னொரு அறிவு நான் சொல்ற அந்த ஹதீஸ் புகார்ல வருது. இப்ப நான் சொன்ன அந்த ஹதீஸ் ஸஅத் ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸ், சஹாபாக்கள் பட்ட அந்த கஷ்டம், ஷைப அபி தாலிபில் பட்ட கஷ்டம் ஸஅத் ரலியல்லாஹு சொல்றாங்களா இல்லையா, அது புகார்ல வருது. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அவங்களுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க, இன்னா குன்னா நபஅரு பஅரன், நாங்கள் ஷைப அபி தாலிப்ல கஷ்டப்பட்டமே இல்லை உணவுக்கு, அப்ப நாங்க மலஜலம் கழிக்கும் போது ஆட்டு புழுக்க மாதிரி தான் வரும். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் சாப்பாட்டுக்கு. வாந்துமல் யோம தசுலு தூண சல்தன், நல்ல கவலை. அவங்க பட்ட கஷ்டத்தினையும் கஷ்டமா பாருங்க. ஏன்னா உள்ள உணவு போகணுங்க, மனசை வாழ்றதுக்கான சொல்றேன். ரெண்டு விஷயம் இருந்தால் தான் மனசை வாழ முடியும். ஒன்று பசியை போக்குறதுக்கு உடம்புக்குள்ள போகணும், உள்ள போனது ஜீரணமாகி வெளியே போகணும். இந்த ரெண்டுல எது நடக்காட்டாலும் மனசை வாழ முடியாது. இந்த ரெண்டுல எது நடக்காட்டாலும் மனசை வாழ முடியாது. சரிங்களா? அதைத்தான் அலிலா சொல்றாங்க, நாங்க சாப்பிடறதுக்கும் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு மலம் வெளியேறுமே அப்பவும் கஷ்டப்பட்டோம். சரிங்களா? ஈரப்பதம் இல்லாம வெளியேறுதுன்னு சொன்னா அது ரொம்ப வேதனைங்க. அது அதைத்தான் சொல்றாங்க, வாந்தும் தசுலு தூண சல்தன், நீங்க ரொம்ப சாப்பாட்டு வகையில மிகப்பெரிய ஞாபகத்தை அனுபவிக்கிறீங்க. எந்த அளவுக்கு வகை வகையா நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னா ஈரப்பதத்தோடு உங்களுக்கு மலம் வெளியேறுகிறது, எங்களுக்கு அப்படி வெளியேறலன்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம், நீங்க உள்ள போறதுக்கும் கஷ்டம் இல்லை, வெளியேறதுக்கும் கஷ்டம் இல்லை, அவ்வளவு சொகுசா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நாங்க அப்படி வாழல. இஸ்லாத்தினுடைய தொடக்க காலத்துல ரொம்ப சிரமப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். சாப்பாட்டுக்கு பட்ட கஷ்டத்தையும் அது வெளியேறுவதற்கான கஷ்டத்தையும் அலி இப்னு அபீ தாலிப் சொல்றாங்க, பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப சஹாபா பெருமக்கள் தாங்கள் பட்ட அந்த கஷ்டங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பட்ட அந்த கஷ்டங்களை சொல்றாங்களா. இப்ப அப்படி இங்க வாங்க, யமாமா நாட்டுக்கு போனாரு சுமாமா மன்னர், அங்க போய் உங்களுக்கு என்ன கிடையாது, இனிமே கோதுமை அனுப்ப மாட்டோம் சொன்னாங்க. மற்ற இடத்துல இருந்து வரலாம், அவங்க கொள்முதல் பண்ணலாம். இங்க இருந்து வராதனால அவங்களுக்கு ஏற்பட்ட தற்காலிக பஞ்சம் இருக்கு பாருங்க, அந்த தற்காலிக பஞ்சத்தை கூட யாரால தாங்க முடியல அந்த மக்கத்து காஃபிர்களால. உடனே யாரு கடிதம் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வருஷம் சாப்பாடு கொடுக்காம பட்டினி போட்டு கஷ்டப்படுத்தினாங்களா இல்லையா, அந்த கூட்டம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுது, நாங்க பட்டினியில கிடக்கிறோம், நாங்க கஷ்டத்துல கிடக்கிறோம், நாங்க சின்ன பிள்ளைனா பசியில இருக்கிறோம், பெண்கள் எல்லாம் பசியில இருக்கிறோம். அந்த ஷைப அபி தாலிபில பெண்களும் இருந்தார்கள். அந்த 3 ஆண்டு ஊர் நீக்கம் செய்யப்பட்ட பொழுது அந்த ஷைப அபி தாலிபில சிறுவர்களும் இருந்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை, அலி ரலியல்லாஹு அன்ஹு சின்ன பிள்ளை. இது போன்ற சின்ன சின்ன சஹாபாக்கள் சிறுவர்களும் அந்த ஷைப அபி தாலிப்ல கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அப்ப சிறுவர்கள் இருந்தார்கள், இளைஞர்கள் இருந்தார்கள், முதியவர்கள் இருந்தார்கள், பெண்கள் இருந்தார்கள், எல்லாத்தையும் 3 வருஷத்துக்கு கஷ்டப்படுத்தினாங்க. இப்ப இவங்க தான் நபி கடிதம் எழுதுறாங்க, அந்த மன்னர் எங்களுக்கு சாப்பாடு தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அந்த தடையை நீங்க நீக்குங்கன்னு. சலதாசன் நினைச்சிருந்தா கேள்வி கேட்டுக்கலாமா இல்லையா, எப்ப 3 வருஷம் எங்களுக்கு கஷ்டப்படுத்தினீங்களே, அப்ப இந்த புத்தி எங்க போச்சுன்னு கேட்டுக்கலாமா இல்லையா. கஷ்டம் உங்களுக்குன்னு வந்த உடனே தெரியுது தானே, 3 வருஷம் நாங்க கஷ்டப்பட்டோமா இல்லையா, இப்ப எங்கள்கிட்டயே வந்து சாப்பாடு தானே கேட்கறியே. நபிசாசன் கேட்டாங்களா? ஒரு வார்த்தை அதை பத்தி கேட்கலங்க. ஹதீஸ்ல பாருங்க, ஒரு வார்த்தை கேட்கல. உடனே யமாமா நாட்டுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. சுமாமா ரலியல்லாஹு அந்த மன்னருக்கு உத்தரவு போட சொல்றாங்க, அந்த தடையை நீக்குங்க. தடை நீக்கப்பட்டுச்சு. அப்படின்னு சொன்னா மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எந்த அளவுக்கு நேசம் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான சில சான்றுகளை நான் பதிவு செய்கிறேன். அது மூமின்களாக இருந்தாலும் சரி, காஃபிர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது தன் நேசத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருந்திருக்கிறார்கள். இந்த உம்மத்து கஷ்டப்பட்டா அவங்களுக்கு கஷ்டம், அவங்க வேதனைப்படுறாங்க. என் உம்மத்து கஷ்டப்படுதேன்னு வேதனைப்படுறாங்க. அது மூமினா இருந்தாலும் சரி, காஃபிரா இருந்தாலும் சரி, நபி வேதனைப்படுறாங்க. ஒரு சமயம் நபியினுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போறாங்க. அவங்க எப்போ சொல்றாங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நான் வந்து ஒரு நபியை பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. லம்மா ரஐத்து மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீப நஃப்ஸின், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மன மகிழ்ச்சியோடு இருக்கிற அந்த நிலையை நான் கண்ட பொழுது அந்த நேரத்தில் நபிகிட்ட போய் நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் லீ, அல்லாஹ்வின் தூதரர்கள் எனக்காண்டி துவா செய்யுங்களேன். மகிழ்ச்சியா இருக்கும்போது அந்த தருணத்தை பயன்படுத்தி எனக்காண்டி துவா செய்யுங்களேன்னு நான் நபிகிட்ட போய் சொன்னேன்.
அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கையேந்துறாங்க. அல்லாஹும்ம ஃபிர் லி ஆயிஷத மா தகத்தம மின் தம்பிஹா வ மா தஅக்கர வ மா அஸர்ரத் வ மா அஅலனத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்றாங்க. யா அல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக, பகிரங்கமாக மறைமுகமாக செய்த எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. நபி நமக்காண்டி துஆ செஞ்சிட்டாங்களே. அது ஹதீஸ்ல வருது, ஆயிஷா சிரிச்சாங்க. எந்த அளவுக்கு விழுந்து விழுந்து சிரிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே இல்லையா, நம்ம தமிழ்ல விழுந்து விழுந்து சிரிச்சாங்கன்னு சொல்லுவாங்களே இல்லையா, அதே மாதிரி ஆயிஷா அனுகோ அவங்க மடியிலே விழுந்தாங்களாம். சிரிச்சு அப்படி பொத்துன்னு கீழே விழுவோமா இல்லையா, அதே மாதிரி அவங்க மடியிலே அவங்க விழுதாங்க சிரிச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனைவி அவ்வளவு சந்தோஷப்படுறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு கேட்டாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அயசுர்ருகி துஆஇ, ஆயிஷா அம்மா அவர்களே, நான் உங்களுக்கு செஞ்ச துஆ உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை தந்துட்டான்னு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களே அப்படின்னு பெருமான ஸல்லல்லாஹு கேட்க, அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்றாங்க, ஒமாலி லா யசுர்ருனி துஆஉக, அல்லாஹ்வின் தூதரவர்களே, நீங்க செஞ்ச துஆ எனக்கு எப்படி சந்தோஷத்தை தராம இருக்கும், நான் எப்படி மகிழ்ச்சி இல்லாம இருப்பேன், எவ்வளவு அழகான துஆ எனக்கு நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன் மகிழ்ச்சியை இன்னும் வெளிப்படுத்தி சொல்லும்போது உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த வார்த்தையை நீங்க கவனிங்க, வல்லாஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வல்லாஹி இன்னஹா லதஅவதி லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாத்தின். நான் இப்போ உங்களுக்கு துஆ செஞ்சேனே, அல்லாஹ் மீது சத்தியமா இதே துஆவை நான் ஒவ்வொரு தொழுகையிலையும் என் உம்மத்துக்காக கேட்டுட்டு இருக்கேன்னு யோசிச்சு பாருங்க. ஆயிஷா அம்மா நபிட்ட போய் எனக்காண்டி துஆ செய்யுங்களேன், மகிழ்ச்சியா இருக்கிற தருணத்தை பயன்படுத்தி நான் போய் கேட்டேன்னு சொல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் என் மனைவி ஆயிஷா அம்மா அவர்களுக்கு எல்லா பாவத்தையும் மன்னிப்பாயாக, முன்பின் கடந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி துஆ செஞ்சு அவங்க மகிழ்ச்சியில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை நான் உங்களுக்காக மாத்திரம் செய்யல, ஒட்டுமொத்த என் உம்மத்துக்கும் செய்யறேன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபூதாவுதுல இப்னு ஹிப்பான்ல ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப ஒவ்வொரு தொழுகையிலும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார மனசுல வச்சிருக்கிறாங்க, இந்த உம்மத்தை. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு நேசம் கொண்டிருக்காங்கன்னு நீங்க பாருங்க. குர்ஆன் இப்ப நான் தொழுதா இந்த உம்மத்தை மறக்க மாட்டாங்க. ஆனா நம்மளை பாருங்க, தொழுகையில அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்லும்போது எத்தனை பேருக்கு நபி சிந்தனை வருது? அப்பவும் உலக சிந்தனை தான். அதானங்க, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபின்னு சொல்லும்போது, நபியே உங்கள் மீது ஸலாத் உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய ரஹமத் உண்டாகட்டும், அருள் வளம் உண்டாகட்டும் அப்படி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு நாவு சொல்லுது. இங்க கல்புல சிந்தனையில் என்ன இருக்குது? உலகம் இருக்குது. அப்பொழுதும் நமக்கு நபியினுடைய ஞாபகம் வரதில்லையே, நபி சிந்திக்க தவறுறமே. ஆனா பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலையும் இந்த உம்மத்தை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்திருக்கிறார்கள், இந்த உம்மத்துக்காக துஆ செய்து கொண்டே இருந்திருக்கிறார்கள் என்றால் இந்த உம்மத்தை நபியர்கள் எவ்வளவு நேசிக்கிறாங்க. நம்மை அனுதினமும் நேசிக்கிற ஒரு தலைவரை, ஒரு தூதரை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த தலைவரை, அந்த தூதரை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் ஒரு ஆயத்து ஓதுறாங்க குர்ஆன்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுன அவங்க காலத்துல தன் சமூகத்தை பற்றி கவலைப்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ராஹிம் சொன்னாங்க, ரப்பி இன்னஹுன்ன அவ்வலன்ன கஸீர மினன் நாசி ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல அவங்க சமூகத்தை பத்தி அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, என் இறைவா, இந்த ஒன்றை விட்டு போட்டு அந்த படைப்பினங்களை வணங்குறாங்களே, சிலைகளை வணங்குறாங்களே, இப்ப இவர்கள் எல்லாம் வழிகேட்டில் போயிட்டாங்களே, ஃபமன் தபிஅனி, நீ என்ன தூதரை அனுப்பி வச்சிருக்கிற, என்னை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ ஃபைன்னஹு மின்னி, அவர்கள் என்னை சார்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். ஒமன் அசானி, நான் உனது மார்க்கத்தை கொண்டு வந்து, உன் தூதுத்துவத்தை கொண்டு வந்து என் காலத்தில் வாழ்ந்த சமூகத்துக்கு நான் கொடுத்து அதை ஏற்க யார் மறுத்து விட்டார்களோ ஃபைன்னக கஃபூருர் ரஹீம், அவங்களை மன்னிக்கிறது மன்னிக்காம விடுறது உன் கையில் இருக்குது. நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியனாகவும் கருணையுடையனாகவும் இருக்கிறாய். இது யார் சொன்னது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற ஒரு தூதர் அல்லாஹ் அனுப்புனானா இல்லையா, அவங்க சமூகத்தில் நடந்தது அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹ் எப்படி முறையிடுவாங்க, அல்லாஹ் அதையும் சொல்றான், இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தன் சமூகத்தை குறித்து அல்லாஹ்ட்ட முறையிட்டாங்க, யா அல்லாஹ் என்ன தூதரை அனுப்புன, ஒரு கூட்டம் என்னை ஏத்துக்கல, இன் துஅذிபுஹும் என்னை ஏற்றுக்கொள்ளாத அந்த சமூகத்தை நீ அதாபு செய்தால், தண்டனை வழங்கினால், ஃபஇன்னஹும் இபாதுக் அவர்கள் உன்னுடைய அடியார்கள் தான், அந்த உரிமை உனக்கு இருக்குது, உன் அடியார்களை தண்டிக்கிற உரிமை உனக்கு இருக்கிறது. ஒயின் தக்ஃபிர் லஹும் அவர்களை நீ மன்னித்து விட்டால்,
ஃபைன்னக அந்தல் அசீசுல் ஹக்கீம், நீ யாரையும் மிகைத்தவனாக நுட்பமானவனாக இருக்கிறாய், அது உன்னுடைய அதிகாரத்தில் உள்ளது. நீ தண்டிப்பதும் மன்னிப்பதும் உன்னுடைய அதிகாரத்தில் உள்ளது. இது யார் சொன்னது? ஈசா அலைஹிஸ்ஸலாம். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த இரண்டு வசனத்தையும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. அப்படி ஓதிட்டே இருக்கும்போது அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஹதீஸில் வருது ஃபரஃபஅ யதைஹி, உடனே பெருமானா சாசன் தன் இரண்டு கரங்களை உயர்த்திட்டார்கள், அல்லாஹ்ட்ட உயர்த்திட்டாங்க. அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, யா அல்லாஹ் என் உம்மத்தை நீ கொஞ்சம் யோசிங்க, என் உம்மத்தை கொஞ்சம் நீ கருணை காட்டேன், உம்மத்தி உம்மத்தி. ஏங்க ஒரு குர்ஆன் ஓதும் போது கூட ஒரு சமூகம், ஒரு நபி தன்னுடைய சமூகத்தை பற்றி அல்லாஹ்ட்ட பேசி முறையிட்டு இருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரி வசனங்கள் வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தன் இரு கரங்களை உயர்த்தி அல்லாஹும்ம உம்மத்தி உம்மத்தி, என் இறைவா என் உம்மத்தின் நிலைமை என்ன, என் உம்மத்தை கொஞ்சம் கருணை காட்டேன் என்று அழுதார்கள். பக்கா அழுதார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்களுடைய அழுகையை பார்த்து இறைவன் சும்மா இருப்பானா? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கூப்பிடுறான், யா ஜிப்ரீல் இத்ஹப் இலா முஹம்மதின், ஜிப்ரீல் அவர்களே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க. மா யுபுகீக்க, ஏன் அழுகுறீங்கன்னு கேளுங்க. அவங்க அழுகுறதுக்கு காரணம் எனக்கு தெரியும், நீங்க போய் கேளுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, அல்லாஹ் அனுப்பி வச்சான், ஏன் அழுகுறீங்க? யா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இந்த காரணத்துக்காக அழுகிறேன்ட்டு. அப்போ அல்லாஹ் சொல்லி விட்டுருக்கிறான், நீங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் போங்க, நான் இப்படி சொன்னேன்னு சொல்லுங்க. இந்த உம்மத்தை நினைச்சு தானே அழுகுறாங்க, இந்த உம்மத்தினுடைய நிலைமை என்னாகும்னு நினைச்சு தானே அழுகுறாங்க. நீங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, இன்னா சனுர்லீக ஃபீ உம்மத்திக வலா நசூக, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உங்களுடைய உம்மத்து விஷயத்தில் உங்களுக்கு நாம் மகிழ்ச்சியை தருவோம். உங்க உம்மத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், பெரிய அளவுக்கு தண்டிக்க மாட்டேன்னு அர்த்தம். உங்க உம்மத்து விஷயத்தில் உங்களுக்கு நாம் மகிழ்ச்சியை தருவோம், உங்களுக்கு நான் கவலையை தரமாட்டோம் என்று நான் சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஆறுதல் சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து சுப செய்தியை பெற்று இந்த உம்மத்துக்கு தந்தவர்கள் யார்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளே முதல்ல நம்ம குடும்பத்தை நினைச்சு அல்லாஹ் அழுகுறோமா? எத்தனை பேர் அழுகுறோம் சொல்லுங்க போகும். யாரெல்லாம் என் பிள்ளை நீ காப்பாத்து, யாரெல்லாம் என்ன காப்பாத்து, யாரெல்லாம் என் தாயை காப்பாத்து, யாரெல்லாம் என் தந்தையை காப்பாத்து, யாரெல்லாம் மரணித்தவங்களை காப்பாத்து, எத்தனை பேர் குடும்பத்துக்காக அழுதுருக்கோம் சொல்லுங்க. இங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த உம்மத்துக்காக அழுகுறாங்க, குர்ஆன் ஓதும்போது அழுகுறாங்க. நான் சொல்றேன், அந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த வணக்கத்தை பெருமானார் நிறைவேற்றினாலும், அது தொழுகையாக இருக்கட்டும், அது குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், எந்த வணக்கத்தை பெருமானார் சாசனம் நிறைவேற்றினாலும் இந்த உம்மத்தை அவங்க மறக்கலங்க. இப்போ குர்பானி கொடுக்குறோமா இல்லையா? குர்பானி கொடுக்குறோம் தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்பானி வந்து 2 ஆடு கொடுப்பாங்க, ஹதீஸ்ல வருது. 2 ஆடு அவங்க குர்பானி கொடுக்கணும்னு நினைச்சா நல்ல கொம்பு வந்து அழகான கொம்பு உள்ள நல்ல கொழுத்த 2 ஆடுகளை பெருமானார் சாசனம் வாங்குவாங்க. பெருநாள் அன்னைக்கு வாங்கி தொழுது முடிச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குத்துபா எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆட்டை குர்பானி கொடுக்கணுமா அறுக்கணுமா இல்லையா? அறுக்கிற இடத்துல போய் நின்று அவங்க எப்படி அறுத்தாங்க? 2 ஆட்டை ஒரு ஆடை எப்படி யாருக்காண்டி அறுத்து கொடுத்தாங்க? அல்லாஹும்ம இன்ன ஹாதா அன் உம்மத்தி ஜமீஅன். 2 ஆட்டுல ஒரு ஆடை தனக்கு தன் குடும்பத்துக்குன்னு அறுப்பாங்களா இல்லையா? இன்னொரு ஆட்டை பெருமானார் சாசனம் யாருக்காண்டி அறுத்தாங்க? அல்லாஹும்ம இன்ன ஹாதா அன் உம்மத்தி ஜமீஅன் மிம்மன் ஷஹித லக பித் தௌஹீதி வ ஷஹித லி பில் பலாக். யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்திலே உன்னை ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டார்களே, ஒருவன் என்று ஏற்றுக்கொண்டார்களே, என்னை தூதர் என்று ஏற்றுக்கொண்டார்களே, அத்தகைய எனது உம்மத்தில் உள்ள எல்லாத்துக்காக இந்த ஆட்டை நான் குர்பானி கொடுக்கின்றேன். என்ன சொல்ல வராங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இருந்து கியாமத்து வரைக்கும் நபியை ஏற்றுக்கொள்கின்ற அல்லாஹ் ஒருவன் என்று நம்புகின்ற மூமின்களுக்காக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நன்மை போய் சேர்றதுக்கு என்ன செய்யறாங்க? ஒரு ஆட்டை அறுத்து பலி கொடுக்குறாங்க. குர்பானி நான் சொல்றேன், அந்த ஹதீஸ் இப்னு ஹிப்பான்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குர்பானி என்கிற வணக்கத்தை நிறைவேற்றும் போது கூட யாரை மறக்கல, இந்த சமூகத்தை மறக்கலங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு வந்து சின்ன கஷ்டம் ஏற்படுவதை கூட மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கல. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு 5 ரக்காத்து, அதாவது 5 வேளை தொழுகிறோமா இல்லையா? 5 வேளை சுபுகுல இருந்து இஷா வர 5 வேளை தொழுகிறோமா இல்லையா? இது ஆரம்பத்தில் எத்தனை கடமையாக்கப்பட்டுச்சு?
எத்தனைங்க 50 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 50 வேளை தொழுகை நம்ம இப்ப கடமையா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. 5 வேளை தொழுகைக்கே பள்ளிவாசல் காலியா தானங்க இருக்குது. 5 வேளை தொழுகையே பாரமாக சிரமமாக எத்தனை பேர் கருதுறாங்க. அது 50 இருந்தா என்னன்னு யோசிங்க. அந்த 50 கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாட்ட போய் பேசி 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 குறைச்சி இந்த உம்மத்துக்கு 5ஆக கொடுத்தது யார்? மாநபி ரசூலுல்லாஹி. அல்லாட்ட போய் பேசணும்லாங்க. அல்லாஹ் கொடுத்துட்டாங்க. அல்லாட்ட யாரெல்லாம் கொஞ்சம் குறைய, அது எவ்வளவு வெக்கமா இருக்கும் யோசிங்க. ஒன்னு வாங்கிட்டு அதை குறைக்கும் போது வெக்க வருமா இல்லையாங்க? அப்ப அந்த சமூகத்துக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெக்கத்தை கூட பொருட்படுத்தாம அல்லாட்ட போய் ஒரு தடவை இல்ல பல முறை யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைய, யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைய, யாரெல்லாம் இன்னும் கொஞ்சம் குறைய, உம்மத்து தாங்காது, என் உம்மத்து கஷ்டப்படுவாங்க, இன்னும் கொஞ்சம் குறைய, இன்னும் கொஞ்சம் குறைய அப்படின்னு சொல்லி 5 வரை குறைத்து அதுக்கு மேல எனக்கு போறதுக்கு வெக்கமா இருந்துச்சு, அதனால போகலங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்லாட்ட போயிருப்பேன். ரொம்ப வெக்கமாயி போச்சு திரும்ப திரும்ப அல்லாட்ட போய் நிக்கிறதுக்கு. அதனால 5ஓட ஸ்டாப் பண்ணிட்டேங்கிறாங்க மாநபி ரசூலுல்லாஹி. ஹதீஸ் எடுத்து பாருங்க, புகாரி முஸ்லிம் எடுத்து பாருங்க. அப்ப இந்த உம்மத்து கஷ்டப்படக்கூடாது, சட்டம் விஷயத்தில் கூட இந்த உம்மத்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட அந்த இதை பாருங்களேன். இந்த உம்மத்துக்காக எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, எவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் எதனுடைய வெளிப்பாடுங்க? அன்பு. இந்த உம்மத்து மீது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்த அன்பு. ஒரு விஷயத்தை விளங்கிக்கங்க. சில விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை இந்த நேரத்தில் செய்யணும் ஆசைப்பட்டிருக்கிறாங்க. உம்மத்துக்கு சட்டமாக்கலை. உம்மத்துக்கு சட்டமாக்கலை. சட்டமாக்கினால் உம்மத்தை கஷ்டப்பட்டுருமேன்னு பயந்துருக்கிறாங்க. நீ ஹதீஸ் எடுத்து பார்க்கலாம். அதாவது லவ்லா அன் அஷுக்காலா உம்மத்தி ல அமர்த்துஹும் பி சிவாக்கி ஃபி குல்லி ஸலாத்தின். என் உம்மத்துக்கு சிரமம் ஏற்பட்டு விடுமோ என்கிற அச்சம் மட்டும் எனக்கு இல்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையிலும், இன்னொரு அறிவிப்புல ஒவ்வொரு உதுவிலும் உது செய்யும் போது மிசுவாக்கு செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடமையாக என்ன இருக்கும்? எத்தனை பேர் பாவி ஆயிருப்பான்? எங்க கடமையை விட்ட பாவிங்க, கடமையை விட்ட பாவி, நரகத்தில் அதுக்கு தண்டனை. ஒவ்வொரு ஒழு செய்யும் போதும் ஒவ்வொரு தடவை தொழுவும் போதும் மிஸ்வாக்கு செய்வதை நான் கடமையாக்கி இருப்பேன். ஆசை, கடமையாக்கணும்னு ஆசை. ஏன் அதை ஆக்கல? என் உம்மத்துக்கு கஷ்டமா போயிருமோன்ற ஆக்கல, பயந்தேன். இன்னொன்னு யோசிங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகை இருக்குதா இல்லையா? இஷா தொழுகை. இப்ப இஷா தொழுகை நம்ம ஆரம்பத்தில் தொழுதான் தானே, அதே கஷ்டமா தெரியுதா இல்லையா? எத்தனை பேர் பள்ளிக்குள்ள நம்ம வரோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி எந்த நேரத்தில் தொழ விரும்பிடுவாங்க தெரியுமா? இரவுல மூணா பிரிங்க, நைட்டை 3ஆ பிரிங்க. அந்த 3ல ஒரு பகுதி கடந்த பிறகு தொழணும்னு ஸல்லல்லாஹு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அந்த 3ல ஒரு பகுதி கடந்த பிறகு தொழ வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. நீ கொஞ்சம் யோசிங்க. அந்த நைட்டு அந்த சூரியன் மறையதா இல்லையா, இரவு ஆரம்பிக்கிறதா இல்லையா, அதுல இருந்து ஃபஜ்ர் சாதிக்கு வரைக்கும் மொத்தம் எவ்வளவு டைம் இருக்கும் பாருங்க. அது 3ஆ பங்கு போடுங்க. அதுல ஒரு பங்கு முழுசா கடந்த பிறகு இஷா தொலை வைக்கணும் அப்படி ஸல்லல்லாஹு ஆசைப்படுறாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 10 மணி தாண்டி வருதுன்னு வைங்களேங்க. 10 மணிக்கு டெய்லி தாண்டி வச்சா என்ன ஆகும்? எத்தனை பேர் பள்ளிக்குள்ள வந்து நிற்போம்? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ல் ஒரு பகுதி கடக்கும் போது தொழணும்னு நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். நான் விரும்பினால் அப்படி செஞ்சிருப்பேன், சட்டமாக்கி இருப்பேன். ஆனால் என் உம்மத்துக்கு அது சிரமம் போயிருமோ, அவங்க கஷ்டப்பட்டுருவாங்களோ என்கிற அச்சத்தின் காரணத்தினால தான் நான் அந்த காரியத்தை பண்ணலை என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க என்பதை யோசிச்சு பார்க்கணும். சாதாரணமா ஒரு மேகமூட்டை வருதுன்னு வைங்களேன், மேகமூட்டை வருது அப்படின்னு வைங்க, அல்லது காத்து பலம் அடிக்குது அப்படி வைங்களேன், ஸல்லல்லாஹு முகத்துல பதட்டம் தெரியும். முகத்துல பதட்டம் தெரியுங்க, பதட்டம் அப்படி நடந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் கவலை வந்துச்சுன்னு சொன்னா ஒரே இடத்துல சுத்தி நடப்பாங்க தெரியுமா? சிந்தனை அதிகமா இருக்கும்போது, கவலை அதிகமா இருக்கும்போது ஒரே இடத்துல சுத்தி நடந்துகிட்டே இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள அப்படி நடந்துகிட்டே இருப்பாங்களாம். மேகமூட்டமாயி இருள் சூழ்ந்து விட்டால் அல்லது காற்று பலமாக அடிக்க ஆரம்பித்து விட்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, இதா கான யௌமுர் ரிஹி வல் கைமி உரிஃப ذلك في وجهه. கடும் மேகமூட்டம் ஏற்பட்டாலோ அல்லது புயல் காற்று ஏற்பட்டு விட்டாலோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே அந்த இது பதட்டம் தெரியும். அக்பல வஅதுபர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல முன்னால் பின்னால் நடந்து கொண்டே இருப்பார்கள். மழை அப்படி இருள் சூழ்ந்து அதுக்கப்புறம் மழை பொழியணும். இப்படி மழை பொழிந்து விட்டால் ஸல்லல்லாஹு முகத்துல மகிழ்ச்சி வரும், அந்த கவலை போய்விடும்.
ஆயிஷா நஹி சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போய் கேட்டேன், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, மேகமூட்டம் ஏற்பட்டு அப்படி இருள் சூழ்ந்து விட்டால் உங்க முகத்துல ஒரு அச்சமும் பதட்டமும் தெரிகிறது, மழை பொழிந்து விட்டால் அந்த பதட்டம் போய் சந்தோஷமாகி விடுகிறீர்களே, என்ன காரணம் என்று நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட கேட்ட உடனே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்னி ஹஷீது அன் யகூன அதாபன் சல்தன் அலா உம்மத்தி, என் உம்மத்திற்கு என் உம்மத்தின் மீது சாட்டப்பட்ட அதாபாக அது இருக்குமோ என்று நான் பயந்தேன். ஏங்க நீங்க குர்ஆன் எடுத்து பார்க்கலாம், கடந்த சமூகத்துக்கு அழிக்கிறதுக்கு மேகம் வந்துச்சா இல்லையா? அவங்க அந்த மேகத்திலிருந்து என்ன வரும்னு நினைச்சாங்க? மழை வரும்னு நினைச்சாங்க. கல் மாதிரி பொழிஞ்சு அழிச்சிச்சா இல்லையா? குர்ஆன் சொல்லுது இல்ல. இவங்க என்ன நினைக்கிறாங்க? நல்ல மழை பொழிய போது, நம்ம பூமி செழிப்படைய போது, ஆனா அது மழை வரல, அல்லாஹ்வுடைய அதாப் போகுது, ஒரு சமூகம் அழிக்கப்பட்டுச்சு. அப்ப என் காலகட்டத்தில் இந்த மாதிரி மேகமூட்டம் வந்து இருள் சூழ்கிற பொழுது அது அல்லாஹ்வுடைய அதாபாக இருந்து இந்த உம்மத்தின் மீது சாட்டப்பட்ட அதாபாக அது இருக்குமோ என்கிற அச்சம் எனக்கு இருந்தது. எப்போ அல்லாஹ்வுடைய அதாப் வராம மழை பொழிந்ததோ அப்ப அல்லாஹ்வுடைய ரஹமத்து தான் வந்திருக்குன்னு எனக்கு சந்தோஷம். அப்ப அதாபு இல்லாம அது ரஹமத்தாக இருந்த காரணத்தினால என் முகத்தில் உள்ள பதட்டம் போய் எனக்கு சந்தோஷம் வந்தது. அதனால நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சொல்ற அந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மழை வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தின் மீது கொண்டிருந்த அந்த அன்பை வெளிப்படுத்துறாங்க. உலகத்துல இப்ப அல்லாஹ் வந்து நமக்கு ஒரு இதை தரான்னு வைங்களேன், என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு துவாவை நமக்கு அல்லாஹ் தந்துட்டான், அப்படி வச்சுக்குவோம். அந்த துவாவை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும், அப்படி வச்சுக்கோங்க. அந்த துவாவை நம்ம யாருக்காண்டி பண்ணுவோம்? யாருக்காண்டி பண்ணுவோம்? நமக்காண்டி பண்ணுவோம். யா அல்லாஹ் என் குடும்பம் நல்லா இருக்கணும். அந்த துவாவை யாருக்காண்டி பயன்படுத்துவார்? தன் குடும்பத்துக்காக, தன் மனைவிக்காக, தன் மக்களுக்காக, தன் நலனுக்காக, அப்படி தானே? சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எல்லா நபிக்கும் அல்லாஹ் கொடுத்தான் ஒரு துஆவை. லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபத்துன், எல்லா நபிக்கும் அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கப்படுகிற ஒரு துஆவை கொடுத்தான். எல்லா நபிமார்களும் தனக்காக கேட்கல, கத் தஆ பிஹா லி உம்மத்திஹி, எல்லா நபிமார்களும் அந்த துஆவை தனது உம்மத்துக்காகத்தான் கேட்டார்கள். ஆனா இந்த உலகத்திலே கேட்டுட்டாங்க. அந்த துஆவுடைய அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, ஆனா எங்கே கேட்டுட்டாங்க? இந்த உலகத்திலே கேட்டுட்டாங்க. ஆனா நான் என்னுடைய துஆவை இந்த உலகத்துல கேட்கல, யாருக்காகவும் கேட்கல. வைன்னி இஹ்தபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லி உம்மத்தி யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே என்னுடைய உம்மத்துக்கு ஷஃபாஅத்தாக, பரிந்துரையாக ஆக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எனக்கு தந்த அந்த துஆவை இந்த உலகத்தில் நான் எனக்கும் பயன்படுத்தல, என் குடும்பத்துக்கும் பயன்படுத்தல, உலகத்தில் யாருக்கும் பயன்படுத்தல. நாளைக்கு மறுமையில என் உம்மத்து எல்லாத்துக்கும் என்ன கிடைக்கணும்? சொர்க்கம் கிடைக்கணும். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு தந்த துஆவை நான் பயன்படுத்தலாம் தானே? அந்த துஆவை அந்த நேரத்தில் நான் பயன்படுத்தி அதை ஷஃபாஅத்தாக ஆக்கி நான் எல்லா உம்மத்தையும், உம்மத்தில் உள்ள எல்லாத்தையுமே என்னை ஏற்றுக்கொண்ட மூமின்களாகிய அனைவர்களுக்கும் மம்மாத்த மின்ஹும் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபஹிய நாயிலத்துன் இன்ஷா அல்லாஹ் மம்மாத்த மின்ஹும் லா யுஷ்ரிகு பில்லாஹி ஷையா, என் உம்மத்தில் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காமல் மரணித்தார்களோ அந்த எல்லா மூமின்களுக்குமே அந்த மறுமை நாளிலே என்னுடைய அந்த ஷஃபாத் கிடைக்கும். என்னுடைய அந்த ஷஃபாத் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் என்பதற்காக இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆவை பயன்படுத்தலையே. அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டுச்சே, நபி ஸல்லல்லாஹு பயன்படுத்தினாங்களா? அவங்களுடைய மனைவிகள் கஷ்டப்பட்டாங்க, மகள்கள் கஷ்டப்பட்டாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு உட்பட எல்லோரும் கஷ்டப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பயன்படுத்தலையே. அவங்க பேர பிள்ளை, எத்தனை பிள்ளைங்க, அது சின்ன சின்ன பிள்ளைகள் இறந்து போனாங்க. துஆ செஞ்சா அல்லாஹ் ஏத்துக்கத்தானே செய்வான். நபிசாசுடைய ஆண் மக்கள், பேர பிள்ளைங்க எத்தனை பேர் இறந்து போனாங்க சின்ன வயசுல. யாருக்காவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆ பயன்படுத்தினாங்களா? யாருக்கும் பயன்படுத்தலங்க. காரணம் என்ன சொன்னாங்க? மறுமையில ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் நான் அதை பயன்படுத்தணும் வச்சிருக்கிறேன், உம்மத்துக்கு பயன்படுத்தணும் வச்சிருக்கிறேன். ஒரே ஒரு செய்தியை சொல்ல நான் நிறைவுரைக்கு வருகிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகின்ற நேரத்திலே மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது மலக்குல் மௌத் வருகிறார். நீண்ட ஹதீஸ், தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸை சொல்கிறேன். மலக்குல் மௌத் வருகிறார். மலக்குல் மௌத் வந்த பொழுது மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா மலக்கல் மௌத்தி ஜிஅதனி ஜாயிரன் அம் காபிலன், மலக்குல் மௌத் அவர்களே, உயிரை கைப்பற்றும் மாணவர் அவர்களே, நீங்கள் என் உயிரை கைப்பற்ற வந்தீர்களா அல்லது என்னை சந்திப்பதற்காக வந்தீர்களா? எதுக்கு வந்தீங்க? அப்ப அந்த வானவர் சொன்னாரு, ஜிஅத்துக ஜாயிரன் வ காபிலன், நாங்கள்
நான் உங்களை சந்திப்பதற்காகவும் வந்தேன், உங்கள் உயிரை கைப்பற்றுவதற்காகவும் வந்தேன். ரெண்டுக்கும். அப்ப பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வானவரிடத்துல அவங்க கேட்கறாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மலக்குல் மௌத் சொல்றாரு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்னை அனுப்பி வச்சான், எனக்கு உத்தரவு போட்டு அனுப்பி வச்சான், நான் உங்கள்கிட்ட வராத அனுமதி கேட்டு தான் வரணும். அல்லாஹ் சொன்னான், நான் அனுமதி கேட்டு வந்திருக்கிறேன். உங்க ரூஹை உங்களுடைய அனுமதி பெற்று நான் கைப்பற்றணும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். உங்க அனுமதி பெற்று தான் கைப்பற்றுவேன். அல்லாஹ் உத்தரவு போட்டது. இப்ப சலாசம் கேட்டாங்க, சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனது ஹபீபை எங்கன்னு சலாசம் கேட்கறாங்க. ஹபீப் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். என்னுடைய நேசர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்கன்னு கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே வானத்திலிருந்து கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவங்க ஏன் அந்த நேரத்தில் வரல? மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் கைப்பற்றப்பட போகுது, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்னு வேதனையில வரல. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டனால அவர் ஓடி வந்துட்டார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறாங்க, யா ஜிப்ரீல் ஹாதர் ரஹீலு மினத் துன்யா, ஜிப்ரீல் அவர்களே நான் இன்று இந்த உலகத்தை விட்டு பயணப்பட்டு போகிற காலம் நேரம் வந்து விட்டது. ஃபபஷ்ஷிர்னி மாலி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல எனக்கு என்னென்ன கிடைக்கும் சுப செய்தியை சொல்லுங்க, எனக்கான சுப செய்தியை சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு அவங்க சொல்றாங்க. யா ஹபீபல்லாஹ், அல்லாஹ்வின் நேசரே, உங்களுக்காக வானகத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன, மலக்குமாரெல்லாம் உங்களுக்காக அனேனியாக நிற்கின்றார்கள் வருகைக்காக அப்படின்னு நிறைய சுப செய்தியை சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அப்படியா? ஹைர், வேற சுப செய்தி சொல்லுங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும், ஹபீப் அல்லாஹ், அல்லாஹ்வின் நேசர் அவர்களே, சொர்க்கம் எல்லாம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன, ஹூரின் பெண்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறார்கள், அங்க உள்ள பழங்கள் எல்லாம் கனிந்திருக்கின்றன, உங்கள் வருகைக்காக அல்லாஹ் எல்லாத்தையுமே தயார்படுத்தி வச்சிருக்கிறான். சலாசா அப்படியா? ஹைர், வேற சொல்லுங்க. நீண்ட செய்தி சுருக்கிறேன். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் கேட்டுட்டாங்க, நபி அவர்களே நீங்க நிறைய கேட்கறீங்க, நான் பதில் சொல்லிட்டே இருக்கிறேன், ஆனா நீங்க எதை பத்தி கேட்கறீங்க எனக்கு தெரிய மாட்டேங்க. அம்மா தஸஅலனி, நான் என்ன சொன்னாலும் திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க சொல்றீங்க, எதை பத்தி கேட்கறீங்க? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் எதை பத்தி கேட்கறேன்னா, என்னுடைய நான் இந்த பூமியை விட்டு இந்த மண்ணை விட்டு சென்ற பிறகு என்னுடைய மரணத்திற்கு பிறகு எனக்குன்னு ஒரு பெரிய கவலை இருக்குது, அந்த கவலையை பத்தி கேட்கறேன். என்ன கவலைன்னு கேட்டாங்க. என் உம்மத்தினால என்ன ஆகும் கேட்கறாங்க. என் மரணத்திற்கு பிறகு இந்த குர்ஆனை ஓதக்கூடிய மக்களுக்கு என்ன கிடைக்கும்? என் மரணத்திற்கு பிறகு நோம்பு காலத்தில் நோம்பு வைக்கக்கூடிய நன்மக்களுக்கு என்ன கிடைக்கும்? என் மரணத்திற்கு பிறகு ஹஜ் காபத்துல்லாஹ்வுக்கு சென்று ஹஜ் செய்கின்றார்களே, ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றார்களே என் உம்மத்தில் நல்லவர்கள், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று தன் உம்மத்து, இந்த உம்மத்து, இவங்க இவங்க என்று பட்டியல் போட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும், இவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும், அவங்க ஜிப்ரீல் என்ன சொன்னாங்க, உங்களுக்கு இது கிடைக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு என்ன கேட்கறாங்க, எனக்கு என்ன கிடைக்கும் விட்டுருங்க, என் உம்மத்துக்கு என்ன கிடைக்கும்? மரண நேரத்திலும் கூட பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை ஆசைப்பட்டாங்க? யாருக்கு சுப செய்தி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க? யார் மேல அன்பு வெளிப்படுத்தினாங்க? அப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உம்மத்தை பத்தி கேட்கறீங்களா? உங்க உம்மத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சுப செய்தி வச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளைக்கு மறுமையில எல்லா நபிமார்களும் அந்த நபிமாருடைய உம்மத்துகள் எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருப்பான். முதல்ல சொர்க்கத்துக்குள்ள போறது நீங்க, உங்களுக்கு அடுத்து உங்க உம்மத்து, அதுக்கு பிறகுதான் மற்ற நபிமார்களும் மற்ற சமூகமும். முதல்ல சொர்க்கத்துக்கு போறது யாரு? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவங்களுடைய சமூகமாகி அவங்களுடைய உம்மத்தும் தான் முதல்ல சொர்க்கத்துக்கு போகும். அதற்கு பிறகுதான் மற்ற எல்லா சமூகமும் எல்லா நபிமார்களும். இந்த மகத்தான உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் உங்க உம்மத்துக்கு தந்திருக்கின்றான். அப்பதான் நபி சொன்னாங்க, என் உம்மத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கானா. அல் ஆன் கத் தாபத் நஃப்ஸி இதன் யா மலக்கல் மௌத் ஃபந்தஹி இலாமா உமிர்த. இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்குன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் உம்மத்துக்கு அல்லாஹ் இவ்வளவு உயர்ந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கானா, இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்குது. வானவர் அவர்களே, எந்த காரியத்துக்கு வந்தீங்களோ செஞ்சுட்டு போங்கன்னாங்க. அவர் உயிரை கைப்பற்றிட்டு போறாரு. உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்பு வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையிலே தான் சொல்ல டைம் இல்லை, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த உலகத்தில் உள்ளவர் நிறுத்துறேன். எல்லா நேரத்திலும் தொழுகையிலும் சரி, துஆ கேட்கும் போதும் சரி, குர்ஆன் ஓதும் போதும் சரி, இன்ன பிற வணக்கங்கள் நிறைவேற்றும் போதும் சரி, எல்லா நிலைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை நினைத்து வாழ்ந்திருக்கிறார்கள், யார் மீது அதிக அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தின் மீது. அப்ப இந்த உம்மத்தை அவ்வளவு நேசிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம நபி எவ்வளவு நேசிக்கணும்? எல்லா நேரத்தில் நபி நேசிக்கணுமா இல்லையா? அந்த கடமை நமக்கு இருக்குதா இல்லையா?
அப்ப நபி மேல் உள்ள அன்பை நாம் இன்னும் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு நம்மை எப்படி நேசித்தார்கள் என்கிற ஒரு சில தகவல்களை பதிவு செய்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நல்ல ஈமானை, பரிபூர்ணமான ஈமானை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை, அவருடைய ஷரியத்தை முழுமையாக கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வழங்குவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளைக்கு மறுமையிலே சொர்க்கத்தில் இருக்கும் பாக்கியத்தையும், நபி அவர்களை காணும் பாக்கியத்தையும், நபி அவர்களோடு அடிக்கடி உரையாடும் பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அல்புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரன் ஃபித் தாரைன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.